கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துவதில் நான் சந்தோஷப்படுகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளிலும் நான் உங்கள் முன் பேச வந்த காரியம், ஆண்டவர் சிலுவையிலே பேசினதான 7 வார்த்தைகளில் ஒன்றான மன்னிப்பை குறித்து. மன்னிப்பு, இதை குறித்து நாங்கள் வேதத்தில் பார்ப்போமா இருந்தா லூக்கா 23வது அதிகாரம் 34வது வார்த்தை இவ்விதமாய் சொல்லுகிறது. அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கின்றார்களே என்றார். இந்த காரியத்திலும் எந்த சூழ்நிலையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார்? தன் மரண தருவாயிலும் தன் ஜீவனை விட போகிற வேளையிலும் தன்னை சூழ்ந்து இருந்தவர்கள் தன்னை துன்பப்படுத்தி, அவரை துக்கப்படுத்தி, அவரை காயப்படுத்தி, அவரை புறக்கணித்து, அவரை தள்ளி, அவரை நிலத்திலே விழப்பண்ணி, அவர் முகத்திலே காரி துப்பினார்கள். அவ்வளவாய் அந்த பாடுகளை அனுபவித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை துன்பப்படுத்தினவர்களை அந்த இடத்திலே மன்னிப்பு காரியம்தான், பிதாவே, இவர்களை மன்னியும் என்று சொல்லுகிறார். ஆம், இந்த வேளையிலும் எங்களை நாங்களே ஒரு விசை நிதானிப்போமானால் நாங்கள் மன்னிப்பதில் எவ்விதமாய் இருக்கிறோம்? நாங்கள் ஒருவர் எங்களிடத்திலே மன்னிப்பு கேட்கும் போது நாங்கள் எவ்விதமாய் அவர்களை மன்னிக்க நாங்கள் தயாராய் இருக்கிறோம்? பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்று சிலுவையிலே எவ்வளவாய் துக்கப்பட்டார், எவ்வளவாய் நெருக்கப்பட்டார், எவ்வளவாய் வேதனைப்பட்டார். தன்னுடைய ரத்தம் கடைசியாய் சிந்தி அவர் தன் வேதனை தாங்க முடியாத நேரத்திலும், தன்னை சூழ்ந்து இருந்தவர்கள் தன்னை அவமானப்படுத்தின வேளையிலும் அவர்களை மன்னிக்க எவ்வளவாய் அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். இந்த வேளையிலும் என்னை மன்னித்த தேவன் உங்களையும் மன்னிக்கவும், இந்த பூமியில் வாழ்கிற ஒவ்வொருவரையும் மன்னிக்கவும் ஆயத்தமாய் இருக்கிறார். இந்த உலகத்திலே மனிதர்களுடைய ஒவ்வொரு பாவங்களையும் மன்னித்து அவர்களுக்கு மறுஜீவனை கொடுக்கவும் மறுவாழ்வை கொடுக்கவுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார், தன் ஜீவனை கொடுத்தார். அந்த வேளையிலும், அந்த தருணத்திலும், அந்த பாடுகள் நிறைந்த வேளையிலும் மன்னித்த எங்களுடைய மகா பிரபு இன்று ஒவ்வொருவருக்கும் மன்னிப்பை கொடுத்து வாழ்வை கொடுத்து தன்னிடமாய் தன் ஜனங்கள் வர வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த நாளிலும் நாங்கள் சிலுவை பாடுகளை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த பாடுகளிலே நாங்கள் பார்ப்போமாயிருந்தால் எவ்விதமாய் எந்த சூழ்நிலையிலிருந்து எங்களை மீட்டு இந்த இடத்திலே நாங்கள் ஜீவனோடு இருக்கிறோம். நான் இந்த வார்த்தையை தியானிக்கும் போது நான் சந்தோஷப்படுகிறேன், நான் துக்கப்படவில்லை. ஏனென்றால் என்னுடைய தேவன் ஜீவனை என்று கொடுத்ததினால் நான் இன்று உங்களோடு இந்த வார்த்தையை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர்! அவர் யாருமே கெட்டொழிந்து போகக்கூடாது என்று விரும்புகிற ஒரே தேவன். ஏனென்றால் அவருக்கு நாங்கள் தேவை. அவருடைய பிள்ளைகளாய் நாங்கள் இந்த பூமியிலே வாழ வேணும், நாங்கள் மற்றவர்களுடைய பாவங்களை மன்னிக்க வேணும் என்று முன்மாதிரி எங்களுக்கு வைத்து போயிருக்கிறார் எங்களுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்று அந்த தெய்வம் செய்தது போல் நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே மன்னிக்கிற தயாள குணம் கொண்டவர்களாய், நாங்களும் கர்த்தர் முன்வைத்து போன மாதிரியை பின்பற்றினவர்களாய், நாங்கள் சிலுவை தியானத்தை இந்த நேரத்தில் மாத்திரமல்ல எவ்வேளையிலும் என் நேரத்திலுமே நாங்கள் எங்களுடைய இருதயங்களில் சுமந்தவர்களாய். ஏனென்றால் அன்று அந்த தெய்வம் எங்களை மன்னித்ததினால் தான் நாங்கள் மனிதர்களாய் பூமியிலே நடமாடிக்கொண்டிருக்கிறோம். மற்றவர்களுடைய பாவங்களை நாங்கள் மன்னிக்க ஆயத்தமாய் இருக்கிறோம். ஏனென்றால் அந்த தேவன் அன்று சொல்லி இருக்கிறார், மன்னித்து இருக்கிறார், எங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த வேளையிலும் இந்த வார்த்தைகள் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதாக. ஆமேன்.